வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு மாசான விஷயத்தை அலச போறோம். ஒரு திரைப்படத்தோட முதல் சீன், அதுவும் குறிப்பா அந்த முதல் பக்கம் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆய்வுல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா ஒரு திரைக்கதையோட முதல் பக்கம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் கிடையாதுங்க. அதுதான் அந்த ஒட்டுமொத்த கதையோட ஆத்மா. முதல் காட்சியிலேயே நம்மள சீட்டு நுனிக்கு கொண்டு வரலன்னா படம் அங்கேயே படுத்துரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சவாலான முதல் பக்கத்தை எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். தேவா, நாளைக்கு உங்களுக்கு தூக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காட்சியோட ஆரம்பத்திலேயே ஒருத்தனோட மரணத்தை உறுதி செய்யற இந்த வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? மரணம் வருது அப்படிங்கிறது கூட இல்ல, அது எப்போ எந்த நொடியில வரும்னு துல்லியமா தெரிஞ்சிருக்கிறது தான். நாளைக்கு நாம உசுரோட இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே எந்த ஒரு மனுஷனையும் பைத்தியமாக்கிடும் இல்லையா? இந்த ஒற்றை வரி அந்த ஒரு பயங்கரமான உளவியல் பதட்டத்தை அப்படியே நமக்குள்ள கடத்திருது. அடுத்தது என்ன நடக்கும்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை விதைச்சிடுச்சு. சரி, இப்போ மூலத்திரைக்கதைய அப்படியே பார்ப்போம். இதுதான் காட்சி எண் 1. இடம் கோவை மத்திய சிறைச்சாலை. ஒரு கதையோட அஸ்திவாரமே இங்கிருந்து தான் தொடங்குது. சிறைச்சாலை அப்படின்னாலே இரும்பு கம்பிகள், இருண்ட சுவர்கள், எங்க பார்த்தாலும் ஒரு விதமான பயம். இப்படி ஒரு செட்டப் நம்ம கண் முன்னாடி வருதில்ல. இந்த ஒரு காகிதம் தான் இயக்குனரோட ஒட்டுமொத்த பார்வைக்கும் முதல் படி. அந்த சிறைச்சாலையோட இறுக்கமான உணர்வை எழுத்தாளர் எப்படி முதல் வரியிலே கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. ஸ்கிரிப்ட்ல மேல இருக்கிற அந்த சின்ன சின்ன தொழில்நுட்ப குறிப்புகளை கவனிச்சிங்களா? டே ஆப்ளிக், எக்ஸ்ட் ஆப்ளிக், இன்ட் அப்படின்னு மிக தெளிவா கொடுத்திருக்காங்க. அதாவது காட்சி நடக்கிற நேரம் பகல். பொதுவா பகல் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம், ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆனா அந்த பகல் வெளிச்சத்திலிருந்து இருண்ட, நம்பிக்கையே இல்லாத ஒரு சிறைச்சாலையோட உட்புறத்துக்கு கேமரா உள்ளே போகுது. முதல்ல சிறைக்கு வெளியே, அதாவது எக்ஸ்டீரியர், அப்புறம் அப்படியே உள்ள இன்டீரியர். ஒரு படப்பிடிப்பு தொடங்கறதுக்கு முன்னாடியே ஒளியும் இடமும் ஒரு காட்சியோட மூடை எப்படி செட் பண்ணணும்னு ஆசிரியர் எவ்வளவு துல்லியமா பிளான் பண்ணியிருக்கார் பாருங்க. இப்போ இந்த கேமரா பயணம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். இதை ஒரு 3 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். முதல்ல பிரம்மாண்டமான கோவை சிறையோட வெளிப்பகுதி, ஒரு பெரிய உலகத்தை காட்டுற ஒரு வைட் ஆங்கிள். அடுத்து கேமரா மெதுவா சுருங்கி சிறையோட உள்பகுதிக்கு வருது. அடைக்கப்பட்ட இரும்பு கதவுகள், ஒரு விதமான சலசலப்பு. கடைசியா ரொம்ப குறுகலான இருண்ட ஒரு அறையில சோகமா உட்காண்டிருக்கிற தேவா. இது எப்படி இருக்குன்னா, வெளியில இருக்கிற சுதந்திரமான உலகத்துல இருந்து ஒரு தனி மனுஷனோட ரொம்ப நெருக்கமான அந்தரங்கமான சோகத்துக்குள்ள நம்மள அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இருக்குல்ல. எந்த ஒரு வசனமும் பேசுறதுக்கு முன்னாடியே தேவா சோகமுடன் அமர்ந்திருப்பது அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒட்டுமொத்த காட்சியோட வெளிட்டையும் சொல்லிடுது. அந்த அறையில எந்த சத்தமும் இல்ல, ஆனா அந்த அமைதி 1000 கதைகளை சொல்லுது. அங்க நிலவர பயங்கரமான மன அழுத்தத்தை சத்தமே இல்லாம நமக்கு உணர்த்திடுது. வெறும் உடல் மொழியையும் சூழ்நிலையும் வச்சுக்கிட்டு பார்வையாளர்களான நம்மளையும் அந்த அறையில அந்த சோகத்துல ஒருத்தனா மாத்திட்டார் எழுத்தாளர். இதுதாங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ இங்க நடக்கிற இந்த சைக்கலாஜிக்கல் முரண்பாடு தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாளைக்கு சாகப்போற தேவா ரொம்ப அமைதியா எதையும் தாங்குற ஒரு உறைந்த மனநிலையில இருக்காரு. ஒருத்தன் சாக போறான் அப்படின்னா அவனுக்கு தானே பயம் இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல. பல மரணங்களை பார்த்த அந்த தண்டனையை நிறைவேற்ற போற வார்டன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. சாக போறவன் அமைதியா இருக்கான், கொல்ல போறவன் பரிதவிக்கிறான். இந்த முரண்பாடு தான் கதையை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. அந்த வார்டனோட மனநிலையை நாம இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா, நாளைக்கு தூக்கு நடக்க போகுதே அப்படிங்கிற ஆழமான சோகம் அவர் குரல்ல தெரியுது. நல்ல மனுஷங்களுக்கெல்லாம் ஏன் தான் இப்படி சோதனை வருதோ அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் நமக்கே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, தேவா ஒரு நல்ல மனிதர் போலையே. இங்க நாம கொஞ்சம் நிக்கணும். குற்றவாளிகளை தண்டிக்கிற அந்த சிஸ்டத்தோட ஒரு அங்கமா இருக்கிற வார்டனே ஒரு கைதியை பார்த்து பரிதாபப்படுறாருன்னா, சட்டத்தோட பார்வையில குற்றவாளியா தெரியற தேவா உண்மையிலேயே எவ்வளவு உயர்ந்த மனுஷனா இருக்கணும். பார்வையாளர்களோட எதிர்பார்ப்பை அப்படியே சுக்குநூறா உடைக்கிற இடம் இதுதான். அடுத்து வர்ற தேவாவோட பதில் தான் இன்ன காட்சியோட உச்சகட்டம். சார், எனக்கு மரணத்தை கண்டு பயம் இல்ல, அதற்காக நான் வருத்தப்படவும் இல்ல. என் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை நான் கடந்து வந்துட்டேன், அதுல இதுவும் ஒண்ணு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? மரணத்தோட விளிம்புல நின்னுகிட்டு சாவுக்கே அசராத ஒரு தைரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணத்தையே இதுவும் ஒண்ணு அப்படின்னு சாதாரணமாக சொல்ற அளவுக்கு ஒரு மனுஷன் தன் கடந்த காலத்துல எவ்வளோ மோசமான, நினைச்சு கூட பார்க்க முடியாத வழிகளை தாங்கி இருக்கணும். சாதாரண மனுஷங்களை நடுங்க வைக்கிற மரணமே அவனுக்கு ஜுஜுபி மாதிரி தெரியுதுன்னா அவன் கடந்து வந்த பாதை எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கணும். இது அவனோட மன வலிமையை மட்டும் காட்டல, ரணங்கள் நிறைந்த அவனோட பாஸ்டையும் நமக்கு சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனர் தொழில்நுட்பத்தை எப்படி தன் கதை சொல்லலுக்கு ஸ்மார்ட்டா பயன்படுத்துறாருன்னு பாருங்க. ஃப்ரீஸ் ஆகி வாய்ஸ் த்ரோ அப்படிங்கிற குறிப்பு அந்த இடத்துல காலத்தையே அப்படியே உறைய வைக்குது. அந்த உணர்வுபூர்வமான முகபாவனையை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிப்பாட்டிட்டு பின்னணியில ஒலிக்கிற அந்த குரல் மூலமா கதையோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள ரொம்ப நேர்த்தியா தயார்படுத்துறாரு. இது வெறும் டெக்னிக்கல் விஷயம் இல்ல, நம்ம கவனத்தை கொஞ்சம் கூட சிதற விடாம திரையோட கட்டி போடுற ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்.
இங்க தான் அந்த எடிட்டிங் மாயாஜாலம் உள்ள வருது. ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் மற்றும் கட் டு. சிறையில நடக்கிற இந்த திகழான நிகழ்வுல இருந்து அப்படியே நம்மள பிடிச்சு கதையோட கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பொதுவாவே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான முடிச்ச போட்டுட்டா அந்த முடிச்ச அவிழற வரைக்கும் நம்மளால சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாதுல்ல. தேவா யாரு, அவர் ஏன் சிறைக்கு வந்தாரு, இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு காட்சியை எப்படி தொடங்கி எப்படி அடுத்த காட்சிக்கு லீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுகிட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம் இருக்க முடியாது. சரி, இப்போ இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி இத மட்டும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மரணத்தை கண்டு கொஞ்சம் கூட பயப்படாத ஒரு அரசு அதிகாரியே பரிதாபப்படுற அளவுக்கு நல்லவனா இருக்கிற ஒரு மனுஷனை நாளைக்கு தூக்கு கயிறு முத்தமிட போகுது அப்படின்னா அவனை இந்த கோவை மத்திய சிறைக்கு கொண்டு வந்த அந்த சம்பவங்கள் என்னவா இருக்கும்? யாருங்க அந்த தேவா? இந்த கேள்விகளுக்கான மர்மம் தான் இந்த ஒற்றை பக்க திரைக்கதையோட மிகப்பெரிய வெற்றி. வெறும் காகிதத்துல எழுதப்பட்ட சில வார்த்தைகள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை நாம முன்னாடி விரிச்சு வைக்குது பாத்தீங்களா? இதுதாங்க சினிமா. சரி, இது போல இன்னொரு சூப்பரான ஆய்வில் மீண்டும் சந்திப்போம்.